ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று ரிமோட் கண்ட்ரோல் வால் ஃபேன் சர்க்கிட் போர்ட்டை எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்க்கின்ற இந்த ஃபேன் எலக்ட்ரானிக் டிவைஸ் ரிமோட் கண்ட்ரோலில் வேலை செய்கிற ஃபேன். இந்த பட்டன் அமர்த்தினாலும் ஃபேன் வேலை செய்யலை, இண்டிகேட்டர் லைட்டும் வேலை செய்யலை. இதை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல ஃபேனை கலட்டி சர்க்கிட் போர்ட்டை பிரித்தெடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது எலக்ட்ரானிக் சர்க்கிட் போர்ட். இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்ப்போம். இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால் ஆன் ஆஃப் பட்டன் வேலை செய்யலை. அதை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல சுவிட்சில் இருக்கிற ஈயத்தை பௌத்தால் கலட்டி எடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது கலட்டப்பட்ட பழைய சுவிட்சும் புதிய சுவிட்சும். இதை பிசிபி போர்ட்டிலேருந்து கலட்டி எடுக்கப்பட்ட பழைய சுவிட்சும் 2 புதிய சுவிட்சுகளும் இருக்கின்றன. இந்த 2 புதிய சுவிட்சையும் போர்ட்டில் எவ்வாறு இணைப்பது என்று சொல்லி பார்ப்போம். எலக்ட்ரானிக் போர்ட்டில் சுவிட்ச் இருந்த இடத்துல புதிய சுவிட்சை இதே போல் வைத்து அமர்த்தி பின்பக்க பிரண்டில் நாங்கள் சோல்டரிங் செய்வதன் மூலம் இதை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதே போல் மற்ற சுவிட்சையும் இதே போல் சுவிட்சில் இடத்துல வச்சு அமர்த்தி போர்ட்டுண்ட பிரண்டில் சோல்டரிங் செய்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதை எவ்வாறு செய்வதுன்னு சொல்லி விரிவாக பார்ப்போம். எலக்ட்ரானிக் போர்ட்டின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சின் பாகத்தை ஒட்டுவதற்குரிய பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்டிலையும் நாங்கள் சுவிட்சின் கால்களை சோல்டரிங் செய்து கொள்ளுவோம். போர்ட்டுடன் நாங்கள் 2 சுவிட்சையும் பொருத்தி கொண்டோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது சுவிட்ச் வேலை செய்யுது, ஆனால் தொடர்ந்து லைட் எரியவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் நாங்கள் சோல்டரிங் செய்தது வடிவாக பிடிக்கவில்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை சோல்டரிங் செய்வோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன் பண்ணும்போது லைட் தொடர்ந்து வேலை செய்கிறது. ஆன் சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஹை, லோ, மீடியம் 3 ஸ்பீடும் வேலை செய்யுது. ஆஃப் பட்டனை அமர்த்தும் போது ஃபேன் ஆஃப் ஆகின்றது. இப்போ சுவிட்ச் போர்ட்டை நாங்கள் திருத்தியாச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். எலக்ட்ரானிக் போர்ட்டை நாங்கள் ஃபேனுடன் பொருத்தி கவரை மூடிக்கொள்ளுவோம். இப்போது பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் இந்த 2 சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் 2 தான் பழுதாக இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த வீடியோவில் எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ஆன் ஆஃப் செய்து பார்ப்போம். இப்போ பட்டனை அமர்த்தும் போது லோ, ஹை, மீடியம் ஸ்பீட் மாறுகிறது. ஆஃப் பட்டனை அமர்த்தும் போது ஆஃப் ஆகிறது.